முன்னாடி வந்து ஒரு 3 மணி நேரம் இது காவல் நிலையத்தில் வந்து வேற ஒரு ஆய்வாளர் கீழே நான் இந்த விளக்கம் கேட்டாங்க, பதிவு பண்ணேன். அதே தான் ரொம்ப அது என்ன நடந்தது எதுங்கிறது அதே திருப்பி இது ஒன்றும் புதிய ஒரு கேள்விகள் ஒன்றும் இல்லை. அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கே உங்கள் வீடு எங்கே உங்கள் முகவரி எங்கே எப்போ சந்திச்சிங்க எப்போ இது என்ன நடந்தது அதே கதை தான் இது. அடுத்த கட்ட விசாரணைக்கு எதுவும் அழைச்சிருக்காங்களா சார் உங்களை? எதுவும் இல்லை தேவைப்பட்டால் மறுபடியும் விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைக்கணுன்றாங்க. சரி, சம்மன் கொடுத்த உடனே அடுத்த நாளே அடுத்த சம்மன் கொடுக்குறாங்க. ஒரு கேப்பே இல்லாமல் கொடுக்குறாங்க. அது 4 வார காலம் அவகாசம் கேட்டு அடுத்த நாளே அது வந்து ஒரு அராஜகம், அது அடக்குமுறை. எப்படின்னா இப்போது இது வந்து ஏற்கனவே விசாரித்தாச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவங்க இந்த மாதிரி 15 ஆண்டுகளாக இதே தொல்லையாக இருக்குன்னா நான் தான் இந்த வழக்கை தொடுத்தேன். இதை வந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுன்ட்டு. அப்போ அந்த நீதிபதி அவர்கள் வந்து இந்த மாதிரி இது விசாரிக்க சொல்லி மறுபடியும் சொல்லிட்டாங்க. 3 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 மாத காலம் இருக்கும்போது இது 3 நாளில் விசாரித்து முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு முதல் அழைப்பானையை வீட்டில் வந்து கொடுத்தாங்க. இப்போ ரொம்ப காத்திருந்து தான் கொடுத்தாங்க. அப்போ நான் உடற்பயிற்சி கூடத்துலேருந்து வந்தேன். அப்போ சொன்னேன், நான் அந்த மாதிரி பயணப்பட்டுட்டு இருந்தேன். இப்போது நான் கட்சி வேலை திட்டமிட்டேன், எல்லாருக்கும் சொல்லிட்டோம்ல. அப்போ அந்த முடிச்சுட்டு வந்தவொடனே நான் வரேன்னேன். அதுக்குள்ளே அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நான் மறுபடியும் மேல்முறையீடு போனேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விரைந்து அந்த வழக்கு வந்து அது உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்ட்டு. அதனால் இது அவசரமாக இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்போ நீங்கள் காலையிலேருந்து என்னையை சுற்றி தான் நீங்கள் எல்லோரும் நிற்கிறீங்க. என்ன அசிங்கப்படுத்திடணும், அவ்வளோதான். அதில் அசிங்கப்படுத்தணுன்னு நான் இதெல்லாம் ஐயோ அப்பான்னு விட்டுட்டு சொந்த ஊருக்கே பொழப்பாக்க போயிடுவேன்ட்டு ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் அதில் என்ன வேலை பார்த்து இல்லை அதில் இது அவசியம் இல்லாது வந்து வீட்டில் போய் ஒரு அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு. ஆனால் அவர் வீட்டில் யாரும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாருன்றாங்க. வீட்டில் இப்போ 2 பேர் இருந்து கைது பண்ணிங்களா, அவங்கெல்லாம் எங்கே தான் இருந்தாங்க? என் மனைவி மேலே தான் இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சிருக்கலாம். இல்லைன்னா என்னோடய எண்கள் இருக்குது, எனக்கு என்னுடைய பகிரியில் இந்த இதே அனுப்பியிருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் நான் ஓசூரில் இருக்கேன்னு. அப்போ காலையில் கூட ஊடகத்தை சந்தித்து பேசிட்டு இருக்கும்போது தான் ஒரு தம்பி கேட்குறாரு, ஒரு நிருபர் கேட்குறாரு, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நான் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கே தெரியும் ஒட்டுறதோட காவல்துறையின் வேலை உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஒட்டும்போது தடுத்திருந்தால் பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னு நீங்கள் கைது செஞ்சுருக்கலாம். அது குற்றம்னு நீங்கள் சொல்கிறது சரி. ஒட்டிட்டு நீங்கள் போன பிறகு அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சு பூஜை செய்கிறதுக்கு இல்லையே. அது ஒட்டிட்டீங்க, நாங்கள் பார்த்துட்டோம், கிழிக்கிறோம். அது எப்படி குற்றமாகும்? அழைப்பானை யாரும் கிழிக்கக்கூடாதுன்னு இருக்குதா? இப்போ எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க, கையெழுத்து போட்டு வாங்கினேன், அதை கிழிச்சு போட்டேன், என்ன பண்ணுவீங்க? கைது பண்ணி உள்ளே போடுவீங்களா? இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எப்படி? காவலாளி கிடையாது, ஒரு காவலாளி கிடையாது. அவர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர். என் மேலே இருக்கிற அன்பின் காரணமாக எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு நட்பு பாசத்தில் வந்தவர் தான் அவர். அவர் காவலாளி கிடையாது. அதே கேள்வி தான் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள். கதை நிறைய இப்போ தயாரிப்பாளர்கிட்ட நான் சொல்லி பழக்கம் இருக்குல்ல, அந்த கதை இன்னொரு தடவை சொல்லுங்கள் கேட்பாங்கிற மாதிரி அதே கதையை இன்னொரு தடவை சொல்லி புது ஆய்வாளர்னால பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் என்ன வேறு என்ன நல்ல முறையில் நடத்தினாங்க. ஆனால் என் வீட்டில் கைது செஞ்ச அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரரையும் என் தம்பி சுபாவையும் வந்து அடிச்சிருக்காங்க. அடித்ததுன்னா இரும்பு கம்பியில் அந்த துணியை சுற்றிக்கிட்டு அடித்து காயப்படுத்திருக்காங்க. அது அவசியமற்றது, அது தேவையற்றது. நீங்க தான் புகார் தெரிவிப்பீங்களா? உங்க வீடு வந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் தெரிவிப்பீங்களா? அது கொடுத்துருக்கு. நீங்க அவர் எப்படிப்பட்ட ஆய்வாளருங்கிறத காவல்துறை அதிகாரின்னு உங்களுக்கு தெரியுது. 2 நாளில் அவருக்கு உடனே பிடி ஆணை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இதே வேலையாக தெரிகிறாரு. அப்போ அந்த வேலை எப்படி? நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் கிழிச்சதுன்னா அது கிழிச்சது குற்றமே கிடையாது. நீங்கள் ஒட்டிட்டு போயிட்டீங்க. ஒட்டினது வலசரவாக்கம் காவலர்கள். நீங்கள் நீலாங்கரையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவையே இல்லையே நீங்கள் வந்ததை. அப்போ என் வீட்டு அந்த கதவுலேயே அது இருக்கணுமா என்ன? அப்படி இருக்கா?
நீங்கள் ஒட்டிட்டீங்க, படிச்சுட்டாங்க, நான் அங்கே இருக்கிறவங்க எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, அந்த ஒட்டிட்டாங்க சரின்னு. அதுக்கப்புறம் இது என் வீட்டில் இருக்கணும், எதுக்கு இருக்கணும்? சார் மாலை 6 மணிக்கு ஆஜராக சொன்னாங்க. ஏன் இந்த காலதாமதம்? இல்லை அங்கேருந்தே வரும்போது 6 மணிக்குன்னு சொன்னேன். இங்கே வந்தவொடனே என் தம்பிகள்கிட்ட சொல்லியிருந்தாங்க வழக்கறிஞர்கிட்ட 8 மணிக்கு வாங்கன்னு. 8 மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு 10 நிமிடம் தாமதமாகுங்க. அப்புறம் ஒரு 10 நிமிடம்னே நீண்டுருச்சு. அப்புறமா தான் தெரியுது முதல்வர் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் வர்றதுனால அவங்க பேசுகிறதுனால இப்போ நான் பேசுகிறத நீங்கள் எடுத்து போடுவீங்களா, அவர் பேசுகிறத போடுவீங்களான்னு இருக்கு இல்லையா? அதனால அவர் பேசி முடித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. காவல்துறைக்கு வந்து அரசு தரப்புல இருந்து இந்த வழக்குல அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எது காவல்துறைக்கு வந்து அரசு தரப்புல இருந்து இந்த வழக்குல அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லாமல் எப்படி? இல்ல எந்த மாதிரியான அழுத்தம் இருக்கு? மொத்தமாகவே இது அழுத்தம் தான். இது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கா? எது சொல்றீங்க, இருந்தாலும் ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துற விஷயமா? மன உளைச்சல் இப்போ என்னையோ இப்போ நானோ என் மனைவி வந்து ரொம்ப உறுதியானவங்க. என்னை பெற்றவர்களோ எனக்கு என் மாமியார் எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க. ஆனால் என்னை நேசித்து நிற்கிற என் தம்பி தங்கச்சியில் என் பிள்ளைகள் இருக்கிற சின்ன பிள்ளைகள் அவங்க மன வலி இருக்குதுல்ல, அது ஒன்று இருக்குல்ல. உலகம் பூரா எனக்கு சொந்தங்கள் இருக்காங்க. அவங்களுடைய வலி இருக்குல்ல, அவங்க வலியோட சில குரல் செய்திகளை சில செய்திகளை கடத்தும் போது கொஞ்சம் அது எனக்கு எப்படின்னா வலியா இல்லை, வெறியாக இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வெறியை வந்து நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சிறையில் போட்டு இந்த தலைவனாக்குனார். இவங்க அப்பாவும் மகனும் என்னை இந்த மாதிரி செஞ்சு என்னை முதல்வர் ஆக்கிட்டு தான் போவாங்க. நீங்கள் வேணால் அது நடக்கும், நீங்கள் எழுதி வைங்க, உறுதியாக செய்வாங்க. வளர்ச்சிக்கு காரணமாக அதெல்லாம் தெரியாது. இது இடையூறு இல்லை. இடையூறு இருந்தால் இத்தனை லட்சம் மக்கள் என்னை நேசித்து ஒரு எளிய மகனை புதுசாக சின்னம் கொடுத்தாங்க. தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தாங்க. 8வது பெட்டியில் என் சின்னத்தை வச்சாங்க. கோடிக்கணக்காக காசுகளை கொட்டி இறைச்சாங்க. எந்த வேட்பாளரும் என் பிள்ளைகள் அறிமுகமான பிள்ளைகள் இல்லை. நானும் மிகப்பெரிய நடிகரோ புகழ்பெற்ற தலைவருடைய மகனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்களை தேடி 36 லட்சம் வாக்கை கொடுத்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சிங்கிற ஒரு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்றது நான். எனக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த், அவரை தெரியும் உங்களுக்கு, புகழ்பெற்ற ஒரு 40 வருடங்களுக்கு மேலே நடித்தவர். எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இல்லை. ஆனால் என்னை என் மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை தானே. நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு தாள் சோறு விட்டு கூட்டம் போடுவோம், ஒரு விளம்பரம் இல்லை. எந்த தலைவர் பேசுகிறதுக்கு மக்கள் கூடுறாங்கன்னு பார்ப்போம். காசு கொடுக்காம எந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்ப்போம். அப்போ இதெல்லாம் என்னை பாதிக்கலை. இது என்னென்னா என் மேலே வந்து என் மக்களுக்கு தெரியும். என்னை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என் மேலே இருக்கிற இந்த நற்பெயரை சிதைக்கணும்னு இந்த அரசு செய்துன்னு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அப்படி நினைச்சவங்களுக்கு இது பெரிய பின்னடைவாக இருந்திருக்குது, இருக்கும். நீங்கள் பார்க்க போகிறீங்க 26 எது அது தேர்தலில் அது கண்டிப்பாக அது உறுதியாக கண்டிப்புன்னு சொல்ல உறுதியாக பிரதிபலிக்கும். அவங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. அவங்க பேசுறதெல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிச்சா பேசுவாங்க, அதை நம்ம ஒன்றும் பேச முடியாது. 2 வாட்டி வாபஸ் பண்ணி திருப்பியும் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி இது பொலிட்டிக்கலா இதை கொண்டு போறதுக்கு ஒரு வழியா அரசியலா கொண்டுட்டு போறது திமுக தான். திமுக சொல்லிதாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒன்றும் பேச முடியாது. குரல் செய்திகள் வேணா இருக்கு, நான் அதை வேணா உங்களுக்கு அனுப்புறேன். அவங்க பேசுறது சொல்லிருக்கீங்க, மெசேஜஸ் இருக்கு, நான் காமிக்கிறேன்ற ஒரு பிரஸ் மீட் சொல்லிருக்கீங்க. அது இப்போ நீங்க ரிலீஸ் பண்ணி அவங்க வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. நீங்க அவ்வளவு நாகரிகமா இருக்காது. எல்லாருக்குமே தெரியும் இந்த அரசு தான் செய்யுதுன்னு. ஏன்னா நீங்க கடந்த ஆண்டு தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக இதை ஒன்றுமே செய்யலை. அவங்க அந்த அப்போ வரவும் இல்லை. 21 தேர்தலில் வந்தாங்க, 24 வந்தாங்க. அவ்வப்போது இந்த வழக்கு முற்று பெறாமல் இருந்தால் 26 வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்லை. ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் சொல்லுவாங்களா, அப்படி ஒன்றே இல்லை. அது சரியே வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாகவே ஒரு ஆண்டுக்குள்ளே ஒரு 6-7 மாதம் தான் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க 2008, 2009, 2010 அந்த காலகட்டங்களில் நான் தொடர்ச்சியாக சிறையில் தான் இருந்தேன்.
அதுக்கப்புறம் 2009 இந்த இறுதியில் நான் ஒரு 6 மாதம் சிறைக்கு போன போது 10ல். அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை. வந்தவுடனே தேர்தல் வந்தவுடனே அதிமுகவை ஆதரித்து வேலை செஞ்சேன். அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும் போதே கூட காவல்துறை இப்போ வந்து போதும்னு சொல்கிறாங்க. அது அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. பெரியாருக்கு எதிராக நீங்க சர்ச்சைக்குள்ள பேசுனீங்கல்ல, அதனால தான் தீக்காவில இருந்து அழுத்தம் கொடுத்து கைது பண்ணணும்னு பேசுறாங்களே, அது உண்மையா? அது இருக்குதுன்னு சொல்றாங்க. மீண்டும் இவரை பத்தி இல்ல, அவங்களுக்கே தெரியும். என்ன அவங்க கூட இருந்து வளர்ந்தவன் நான். கைதுக்கு அஞ்சுறாலோ, இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாலோ, அது இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல்வர் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கணும். ஆமாம், உறுதியாக தெரிவிக்கணும். சமீபத்திய பத்திரிகை ஒன்னொன்னா கேளுங்க. ஆமாம்மா, உறுதியாக அது அறிக்கையாகவும் கொடுப்பேன். அது இப்போ நேரம் ஆயிடுச்சு இல்லை. மாண்புமிக்க தமிழக முதல்வர் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். வேற ஏதாவது கேள்வி? சிறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேள்விகள் எழுப்பப்பட்டதா? சிறையில் இருக்கும்போது எப்படி நடிகையோட சிறையில் இருக்கும்போதெல்லாம் யார் அப்படி இருக்கக்கூடிய ஆகிய அலைபேசியே இருக்காது, ஒன்று இருக்கு. சார், நீங்க 8 மணிக்கு நீங்க வரதா இருந்துச்சு சார். ஏன் சார், என்ன காரணம் லேட் ஆச்சு? சொல்லியாச்சுல. அதெல்லாம் அது வந்து உறுதிப்படுத்தாமல் அதை பதிவு செஞ்சுருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய தேவை இருந்தது. நீங்கள் கஷ்டத்தில் வந்து என்னை சந்திச்சாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ 60 லட்ச ரூபா எனக்கு கொடுத்தாங்கன்றீங்க. இதெல்லாம் எப்படி? அப்புறம் 50,000 என்கிட்ட வாங்கினாங்கன்றீங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்க எனக்கு எப்படி 60 லட்சம் கொடுக்க முடியும்? 60 லட்சம் கொடுத்தேன்னா முதல் புகாரில் ஏன் அதை பதிவு செய்யலை? நீங்கள் திருமணம் ஆச்சுங்கிறீங்க, முதல் புகாரில் திருமணம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கணும். 7 முறை கருக்கலைச்சிருக்கோன்றீங்க, 7 முறை கருக்கலைச்சம்னு சொல்லியிருக்கணும். அப்போ 60 லட்சம் என்கிட்ட பணம் வாங்கினாங்கன்னு அதுலேயும் சொல்லியிருக்கணும். அப்புறம் 2வது குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கணும். இல்லை, 24 தேர்தலில் வரும்போது நீங்கள் உட்காந்து வீரலட்சுமிக்கு பக்கத்தில் உட்காந்து பேசுதான் அதை பேசுகிறீங்க. இப்போ இந்த நாடகத்தின் திரைக்கதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது நினச்சி பேசும்போது இது எப்படி எடுத்துக்கிறது? இது காதல்னு ஒன்று இருந்தா, காதலிச்ச ஒரு பெண் உலகத்தில் யாராவது காதல்னு ஒன்று இருந்தா இப்படி முச்சந்தியில் நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? எதையாவது பேசுகிறது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பார்த்தீங்கன்னா வாட் ப்ரோ வை ப்ரோன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள வந்து கருத்து மோதல்ன்றது ஒரு இதுவாக போயிடுறது. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவர் என்னையே சொன்னாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்களும் வாட் ப்ரோ வை ப்ரோன்றீங்க, அவரும் அதான் சொல்கிறாரு. நான் சொல்கிறது என் தம்பி மேலே இருக்கிற சோஷியல் மீடியா தான் வந்து இதுவாக இருக்குது. கருத்து மோதல் தான் வந்து தம்பி. அவர் என்னையே சொன்னார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் என்னையே சொல்லலை. அவர் சொல்லி வந்தது ஆட்சியாளர்களை. அதில் அவர் அதை சொல்கிறார். நான் சொன்னதை அவர் திருப்பி அங்கே அவங்களுக்கு சொல்கிறாரு. கொள்கையாக கருத்தாக முரண்பாடு எனக்கு என் தம்பிக்கு இருக்குதே ஒழிய அன்பு பாசத்தில் ஒரு துளியும் அது குறைவில்லை. அவர் எப்போவுமே என் அன்பிற்குரிய தம்பி. அரசியலாக அவர் வேறு தளத்துக்கு நின்றுட்டார், நான் வேறு தளத்தில் நிற்கிறேன். நான் வந்து பெரியாரை ஏற்கலை, அவர் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்கிறார். அதில் 2 பேருக்கும் வேறுபாடு இருக்குது. அதை போய் பேசி லாஸ்ட் ஒன் சார் 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கோட கூட்டணின்றது எப்படி? சம்மன் அளிச்சா இதே போன்ற முழு ஒத்துழைப்பு தருவீங்களா? அது வருவேன். அது சட்டத்தை மதிச்சு தான் நான் வருவேன். சார் லாஸ்ட் ஒன் சார் சீமான் சார் அதை எதிர்த்து நான் மட்டும்தான் போராடுவேன். இவங்க போராட மாட்டாங்க. அரசு காட்டலை. அதை நான் கேட்டேன். நீங்கள் பல்கலைக்கழகத்திலேயோ பள்ளிக்கூடத்து பெண்களுக்கோ மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8 பேருக்கு மேலே வன்புணர்வு செஞ்சுருக்காங்களா? அதோ பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கோ நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு அதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே சீமான் இல்லை, இங்கே சீமான் இருக்கான். சீமானை சீண்டணும். ஏன்னா ஒன்றே ஒன்று தான், அவங்களால என்னை சமாளிக்க முடியல. புரியுதா? என்னுடைய உளவியலை இவங்கள உளவியலாக சாகடிக்கிறது தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 2026 தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இருக்குமா? தொடர்ந்து சார் லாஸ்ட் சார் இது மட்டும் சொல்லுங்க சார் சீமான் சார் இது மட்டும் சொல்லுங்க சார் சீமான் சார் ஒரே நிமிஷம் சார் பயங்கரமா பேசிட்டாங்க காலையில. இல்லை என்னுடைய மனைவி வந்து என்னைய விட
ரொம்ப மன உறுதி கொண்டவர். அவர் வந்து அவங்க பிறக்கும்போதே ஒரு அமைச்சர் மகள். எங்கள் மாமா அவங்களுக்கு தெரியும். அவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி அவங்க அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க. என்னையை விரும்பிட்டதுனால அதை விட்டுட்டு திருமணம் செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் சட்டம் படித்து வழக்கறிஞராக இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, என்னையும் விட சிறப்பாக பேசுகிற பேச்சாளர் எங்கள் மாமாவுடைய மகள். அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். அவங்க எப்போவுமே ரொம்ப துணிவாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் விவாதிக்கவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம். எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரும் இது குறித்து கேட்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அப்படின்னு யார் சொல்கிறா? அரசியல் கட்சி தலைவரை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா? ஒரு அரசியல் கட்சி தலைவரை, மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா? இப்படி நடத்தலாமா? அதனால நீங்க என்ன மதிச்சிங்க? என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதற அப்படியே வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது வந்து ஒரு தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. ஒரு தடவை கூட நீங்கள் கேள்வி கேட்கல. என்னதான் உங்கள் பிரச்சனைன்ட்டு. திருமணம் ஆயிடுச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை, ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் போய் நிற்கிறவனை நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல. நீ விரும்பி தானே நீங்கள் உறவு வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கலாம், பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு இதில் முகம் சுளிக்க வந்துடுது. அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போ 15 வருஷமாக என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க. கொதறி திங்கிரியில் எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் மயன் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு. இதையெல்லாம் அவன் பார்த்தானே, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? அதில் உங்களுக்கு முகம் சுளிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற, அவமானப்படுறவன் சீமான், அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறேன். இந்த என் மகன் நிற்கிறா, இவன் என்ன நினைப்பான் என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதே என்னைய சொல்லும்போது சிரிக்குத முகம், நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுளிக்குது. என்னையா உனக்கு வந்துருச்சு? இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பற்றி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்கிறான். ஒருத்தன் சொல்கிறா பார்ப்போம். ஒரு தலைவன். பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? எவன் சொல்றான்? காலங்காலம் அதை பேச்சுக்கிறவன். இந்த திமுக அல்லக்கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேசிட்டுப்பான். வேற ஏன் பேசுவான்? அதான் தெரிவிக்கல இல்ல, அதான பிரச்சனை. இப்போ காலையில இருந்து வீரப்பன் மகள் உங்களோட இருக்காங்க, உள்ள வரக்கூடாது இல்ல அழுதுந்தாங்க, உங்களை வந்து அப்பான்னு சொல்றாங்க, அவர் தான் எங்க அப்பா மாதிரி பாக்குறேன். அது எப்படி பாக்குறீங்க? என் மகதான் அப்படிலாம் இல்ல அவங்க சொல்லிருக்காங்க, அவங்க பேட்டியை கொடுத்திருக்காங்க. அப்படியா? அவங்க அப்பான்ற பேர்ல அடையாளத்தால உள்ள விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேட்டியை கொடுத்திருக்காங்க. என்னடா மலவனை தடுத்தாங்களா? அது மட்டும் இல்ல முத்தவர தாட்டை திருவண்ணாமலை உள்ள விடல சொல்லுப்பா. தடுத்து நிறுத்துறாங்க. சில அடையாளம் மட்டும் தடுத்துறாங்க. துறைய உள்ள அவங்க அழுதாங்க. அவங்க யாரு? இல்ல அது வழக்கை தேர்ந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. மகிழ்ச்சி.